வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் வந்த சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாக்கியா கேன்டீன் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனில் இப்போது பாக்கியா மாமியார் வந்து குத்துவிளக்கு ஏற்றுறாங்க. அடுத்ததா ராஜசேகரன் சார் வந்து ஏற்றுறாரு. நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா வரணுமா அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் வாழ்த்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக நான் நல்லா வந்துடுவேன் சார் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அடுத்ததா கோடீஸ்வரன் சார் குத்துவிளக்கு ஏற்றுறாரு. அடுத்ததா பாக்கியாவோட மாமனார் வந்து குத்துவிளக்கு ஏற்றுறாரு. நீ வந்து குத்துவிளக்கு ஏற்றுமா அப்படின்னு எழில் சொல்கிறாரு. ஜெனியும் அமிர்தாவும் குத்துவிளக்கு ஏற்றட்டுண்டா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ குத்துவிளக்கு ஏற்றுறாங்க. இதுக்கிடையில் கோபி அவரோட ஃப்ரெண்டுகிட்ட புலம்பிகிட்டே இருக்கிறாரு. என் கூட இனியா இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் அந்த வீடு பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி கூட நான் ஃபங்க்ஷன் போவேனான்னு எவ்வளவோ சொன்னேன், ஆனால் அவள் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கோபி ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அவங்க அம்மா கிட்ட தானே போயிருக்கிறா இனியா அப்படின்னு சொல்கிறாரு. அவள் என்னை விட்டுட்டு அவங்க கூடயே போயிடுவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு கோபி சொல்கிறாரு. ராதிகாவை நீ கல்யாணம் பண்ணுறப்ப இனி அவன் கூட வருவான்னு நினச்சா கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு கேட்குறாரு கோபியோட ஃப்ரெண்டு. ஆனால் நான் அம்மா பற்றியும் இனியா பற்றியும் யோசிச்சேன்டா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. இனியா இப்போது என் கூட வந்து இருக்கிறா, மறுபடியும் என்னை விட்டுட்டு போயிட்டான்னா என்னால் தாங்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. ராதிகா மனசில் நினைக்கிறாங்க, கேவ தான் கோபி டைவர்ஸ் பண்ணிட்டாரல, அப்புறம் எதுக்காக இவங்க எல்லாரும் பாக்கியா கூடவே நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பாக்கியாவும் ஏன் அத்தை மாமான்னு இவங்கள முன்னாடி நிப்பாட்டுறா அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் என்ன எப்போதான் அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ராதிகா. இனியாவுக்கு கோபி கால் பண்ணுறாரு, ஆனால் அவங்க அட்டன் பண்ணவே மாட்டேன்றாங்க. டேடி கவலைப்பட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாளான்னு பார்த்தியா அப்படின்னு ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாரு கோபி. அவள் ஃபங்க்ஷனில் இருப்பாடா அப்படின்னு கோபியோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஃபங்க்ஷனில் இருந்தா என்ன, ஃபோன் அட்டன் பண்ணி எவ்ரிதிங் இஸ் ஓகே டேடின்னு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு கோபி. பாக்கியா இப்போது ஃபங்க்ஷன் வந்தவங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கிறாங்க. ராதிகா இப்போ அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பாக்கியா ராதிகாவை பார்த்து பேசுகிறாங்க. என்ன மேடம் ஃபங்க்ஷனுக்கு வந்து சாப்பிடாம போனால் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. வந்து சாப்பிடுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நக்கலா அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. முதல்ல மிஷின் வாங்க காசு கொடுத்தவங்க நீங்கள் தானே அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. என்ன நடிக்கிறீங்களா அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. நான் நிஜமாக தான் மேடம் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ எனக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க வேணான்னு சொல்லலாம், என்னை அவமானப்படுத்துறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் ஒரு காலத்தில் நீங்கள் எனக்கு உதவி பண்ணியிருக்கிறீங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நன்றி, நான் மறக்க மாட்டேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் ஏன் கோபப்படுறீங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. ராதிகா இப்போது பாக்கியாட்ட கேட்குறாங்க, கோபி உங்களுக்கு இப்போ யாருமே கிடையாது, ஆனால் அவரோட அப்பா அம்மா ஏன் உங்கள் கூட நிற்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 25 வருஷமாக நாங்கள் எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருந்தோம், திடீர்னு அவர் கிளம்பி போயிட்டாருன்றதுக்காக அவங்க என்னை விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. உலகத்தில் இந்த மாதிரி எங்கேயுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. வந்து சாப்பிடுங்க மேடம் அப்படின்னு கூப்பிடுறாங்க பாக்கியா. அதெல்லாம் வேணாம் அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு இருக்கிறாங்க. கோடீஸ்வரன் சார் இப்போ ராதிகாவை வந்து சாப்பிடுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. கோடீஸ்வரன் சார் இப்போ சாப்பிட்டுட்டு உண்மையிலே அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ராஜேஸ்வரன் சார் சொல்கிறாரு, நான் தான் அப்போவே சொன்னேன்ல பாக்கியா அருமையாக சமைப்பாங்க, கல்யாண ஆர்டர்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்குறதுக்கு நான் ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கேனே எனக்கு தெரியல அப்படின்னு ராதிகா யோசிக்கிறாங்க. ராதிகாட்ட கோடீஸ்வரன் சார் சொல்கிறாரு, உண்மையிலே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு நம்ம அன்னைக்கே கான்ட்ராக்டை கொடுத்துருக்கணும், நம்ம அன்னைக்கு கொடுத்துருந்தோம்னா நல்ல டேஸ்டியான சாப்பாடை நம்ம எப்போவோ சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டீங்க ராதிகா அப்படின்னு சொல்கிறாரு. கோபி இனியாவுக்கு கால் பண்ணி நான் இப்போ வந்து பிக்கப் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை டேடி, இன்னும் ஃபங்க்ஷனே முடியலை, குத்து விளக்கே இப்போ தான் ஏற்றிருக்கிறாங்க, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை டேடி அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. நீ அங்கெல்லாம் சாப்பிட வேணா, நான் ஏதாவது ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறேன் உன்னையே அப்படின்னு சொல்கிறாரு கோபி. அதெல்லாம் வேணாம் டாடி, நான் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வரேன் டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இனியா. கோபி ஃப்ரெண்டுகிட்ட கோபி சொல்கிறாரு, ஒருவேளை அவள் அங்கேயே இருந்துட்டானா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் போய் அவளை பிக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அமிர்தாவோட அம்மாவும் அப்பாவும் இப்போது பாக்கியாவோட மாமியார் மாமனாரை பார்த்து பேசுகிறாங்க. நீங்கள் அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு அமிர்தா சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா உங்கள் எல்லாருக்கூடயும் ஒட்டிக்கிறத பார்த்த உடனே எனக்கு கண் கலங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அருமையான பொண்ணுமா நிலா, நிலா எங்கள் வீட்டோட செல்லக்குட்டி அப்படின்னு சொல்கிறாரு பாக்கியாவோட மாமனார். மாமியார் இப்போது அமிர்தாவோட அம்மாட்ட கேட்குறாங்க, சாப்பிட்டீங்களா, எப்போ ஊருக்கு கிளம்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதோ முடிஞ்சதும் கிளம்பிடுவோம் அப்படின்னு அமிர்தாவோட அம்மா சொல்கிறாங்க. பாக்கியா இப்போ இனியா, எழில், அமிர்தா எல்லாருமே இருக்கிறப்ப நான் ராதிகாட்ட போய் இப்போ நான் இங்கிலீஷில் பேசணும், எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உங்ககிட்ட போய் நீ எதுக்குமா பேசணும் அப்படின்னு எழில் சொல்கிறாரு. இல்லைடா, எனக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு அவங்க ஒரு மாதிரி பேசினாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், இனிமேல் நீங்கள் டேஸ்டியான சாப்பாடை சாப்பிடலாம், இதை நான் எப்படிடா இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. கஷ்டமாக இல்லாமல் சிம்பிளாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. ஜெனி இப்போ பாக்கியாவுக்கு அதை இங்கிலீஷில் சொல்கிறாங்க.
பாக்கியா இப்போ ராதிகாக்கு ஒரு ரோஸ் கொடுத்து இங்கிலீஷ்ல பேசுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்டெண்டிங் அவர் கேன்டீன் இனாக்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரம் டுடே யூ வில் கெட் டு ஈட் டேஸ்டி ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா இப்படி இங்கிலீஷ்ல பேசுறதை பார்த்த உடனே ராதிகா ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. ராதிகா என்ன திமிரா, வேணும்னே என்ன இன்சல்ட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, நீங்க தான் பிசினஸ் பண்ணணும்னா இங்கிலீஷ் தெரியணும்னு சொன்னீங்கல்ல, அதான் நான் கத்துட்டு இருக்கிறேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா இப்போ சொடக்கு போட்டு சொல்றாங்க, இங்கிலீஷ்ன்றது ஒரு மொழி தான் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கத்துக்காமலும் என்னால ரொம்ப நல்லாவே பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு தெரியாத ஒரு விஷயத்துக்காக நம்மளை யாராவது அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதான் நான் இங்கிலீஷ் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. பாக்கியா இப்போ ராதிகா கையில ரோஸ் கொடுக்குறாங்க. அதை வாங்கி ராதிகா டஸ்ட்பின்ல போட்டுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.